சரி, பாக்கியம் கிடைச்சு திருமணம் நடந்துட்டு அதோட முடிஞ்சுச்சா கேம் அப்படின்னு பார்த்தா, அங்க தான் கேமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வாழணும், வாடகை கட்டணும், பால் வாங்கணும், காய்கறி வாங்கணும், குடும்பம் நடத்தணும், குழந்தை வைக்கணும், அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கணும். இதுக்கு நடுவுல 80,000 சண்டை வரும். கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல. கணவன் வீட்டு சொந்தக்காரங்க, மனைவி வீட்டு சொந்தக்காரங்க. இதெல்லாம் சமாளிச்சு நிக்கிறாங்கன்னா, அங்க தெய்வத்துடைய அனுகூலம், தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இல்லாம சத்தியமா நடக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்த மிதுன ராசினியர்களுக்கு தெய்வம் இப்ப குடுக்க போறார். பல வருஷமா காதலிச்சுட்டு இருக்கிறது கல்யாணமா மாறி, அந்த கல்யாணத்துல நல்ல முறையான கல்யாணம் நடந்து, ஒத்துமையோட கணவன் மனைவி காலத்துக்கும் வாழறதுக்கு உண்டான ஏற்பாடுகள இந்த குரு பகவான் இந்த பார்வையின் மூலியமாக தருவார். தவிர 7ஆம் பார்வையினால என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம குழந்தைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சாதனை படைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். அதே மாரி கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தரும். 7ஆம் பார்வை அது மட்டுமா செய்யும்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார், அதுக்கு என்ன பண்றது இப்போ அப்படின்னா, பிரிஞ்சு போயிருந்தீங்க அப்படின்னா, குரு பகவான் உங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை அருள் பாலிப்பார். ஏன்னா கணவன் மனைவி பிரிவது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்பா அம்மா பிரியவே கூடாது. ஒரு கணவன் மனைவியா இருக்கீங்க, குழந்தையில நீங்க சேருங்க, பிரிஞ்சு வாழுங்க, அதுல தப்பே இல்லை. ஆனா அப்பாவோ அம்மாவோ நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு 25 வருஷ ப்ராஜெக்ட். அது குறைஞ்சபட்சம் நீங்க என்ன தகராறு, உங்களுக்கு என்ன ஈகோ, என்ன அவமானம், ஆட்டிடியூட்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க குழந்தைக்காக வாழணும். அதுதான் முக்கியம். அந்த 7ஆம் பார்வை, அந்த சக்தியை இந்த 7ஆம் பார்வை மூலியமாக குரு உங்களுக்கு அருள்வாளிப்பார்.